கருத்தா எடுத்துக்கிறார் திரு கனகராஜ். ஒரு நாங்கள் செய்த விஷயங்கள் எம்ஜிஆரோட பாலிசியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, அப்போ தான் அவரை புகழ்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு திரு ஐயநாதன் குறிப்பிட்டார். நாங்கள் 10 ஆண்டுகள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், அதனால் இவர் எப்படி ஒரு 3 எழுத்து மந்திர சொல்லோ அப்படி 4 எழுத்து மந்திர சொல் அப்படிங்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படியும் எம்ஜிஆரை சிரமப்படுத்துறதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி தான் அவர் ஆரம்பித்தார். அவர் நடிப்பில் இருந்து அரசியலுக்கு வந்தார். நடிக்கிற போதே, திரைக்கலைஞராக இருக்கிற போதே அரசியலையும் ஈடுபட்டார். ஆனால் இவர் அரசியலுக்கு வந்த பிறகு நடிப்பு மட்டும்தானே பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நண்பர் நாகராஜன் ஒன்று சொன்னார், ஜன்தன் 56 கோடி, அதெல்லாம் இருக்கட்டும் சார், மினிமம் பேலன்ஸ் வைக்க முடியாதவன் ஏழையா பணக்காரனா? 5000 ரூபா என் பேங்க்கில் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறவன் பணக்காரனா ஏழையா சார்? அவன்கிட்ட இருந்து மட்டும் எத்தனை கோடி, நீங்கள் எத்தனை 1000 கோடி நீங்கள் வசூல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதாவது மினிமம் பேலன்ஸ் வைக்கலாம், ஜன்தன் வங்கி கணக்குல மினிமம் பேலன்ஸ் வைக்கலாம் சார், சட்டமே இருக்கு. நீங்க ஒரே ஒரு நிமிஷம், அதற்காக எல்லாம் எந்த பணம் வசூல் பண்றதல்ல. இல்ல, பெருமுதலாளிகள் பணம் கட்டலைன்னா இதுவரை நீங்க ஒரு 18,56,000 கோடியை தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. இல்ல சார், தள்ளுபடி இல்ல. நீங்களும் இந்த மாதிரி பேச ஆச்சரியமா இருக்கு. தள்ளுபடி அல்ல, கடனை தேடி தேடி வசூல் பண்ணிட்டு இருக்கோம். சமீபத்தில் நீங்க வசூல் பண்ண பட்டியல் வந்துச்சு, நீங்க பாத்துருப்பீங்க. பார்த்தேன் மொத்தத்துல. அதாவது நீங்க அப்படி ஒரு பேச்ச சொல்லிக்கிட்டு சொன்னதான் நாங்கெல்லாம் பேசுறோம் ஐயா. ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லி சொல்லாதது நாங்க பேசல. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நீங்க அதை தள்ளி வச்சோன்னு மட்டும் சொல்றீங்க. கடந்த 10 ஆண்டுகளில் அதுல ஒட்டுமொத்த தொகையில் 10% கூட நீங்க வசூல் பண்ணல. நான் வேணா இப்போ இது இல்லைன்னா கூட இன்னொரு தடவை நாம் பேசலாம். நான் இப்போ கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். 5000 ரூபா வச்சுக்க முடியாதவன் பணக்காரனா ஏழையா? அதாவது நீங்கள் 5000 கோடியை தள்ளுபடி பண்ணுற உங்களுக்கு 500 ரூபா வச்சுருக்க, 5000 ரூபா வச்சுருக்க முடியாதவனுக்கு பேங்க்கில் வைக்காமல் அவசரத்துக்கு எடுத்தவனுக்கு பண்ணுறத சொல்லிவிட்டு நாங்கள் வள்ளல் எம்ஜிஆரும் அது மாதிரினா நீங்கள் எம்ஜிஆரை பெருமைப்படுத்துகிறதா? அது சரி, அது இருக்கட்டும். அப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிலாம் பேசுனீங்க, எதுக்கு அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். அவர் பேரை எடுத்துட்டாங்க சார், இவர் பேரை வச்சார் ஸ்டேடியத்துக்கு, கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு. உலகத்தில் என் தலைவன் பேரை எடுத்துகிட்டு நான் வைக்கிறேன்னு சொன்ன ஒரே தலைவர் உங்கள் நரேந்திர மோடி தான். அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அப்புறம் நீங்கள் சொன்னதில் சார், நீங்கள் யாரையாவது புகழ்ந்தீங்கன்னா இந்த 5 வருஷத்தில் புகழ்ந்திருக்கீங்களா? எத்தனை தடவை இப்படி அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க? நீங்கள் அதை சொல்ல முடியுமா? தேர்தல் வராத காலத்தில் திரு நரேந்திர மோடி அவர்கள் எம்ஜிஆர் குறித்து எப்ப பேசியிருக்கிறார்? தேர்தலுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேரை வச்சது நாங்க தான் சார். இல்ல அதெல்லாம் கரெக்ட். மதுரை வீரன் குறித்து மதுரையில பேசினதே எங்க நரேந்திர மோடி அவர்கள் சார். அதை எழுதி கொடுத்தா யார் வேணாலும் பேசுவாங்க சார். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பிறந்த நாள் இன்னைக்கு வந்தது, அன்னைக்கு நீங்க ஏடிஎம்கேயோட கூட்டணியில் இருந்தீங்க, கேட்டாங்க, கொடுத்தீங்க, அதெல்லாம் செஞ்சீங்க, கரெக்ட். இதுக்கு முன்னால இவர் 10 வருஷமாக பிரதமராக இருக்காரா? எத்தனை முறை அவருடைய பிறந்த நாளுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார் அல்லது எம்ஜிஆரை பாராட்டி பேசியிருக்காரு? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். கிடையாது. எனவே இது அதாவது நரி செத்தாலும் கண்ணு கோழி மேலைங்கிறது மாதிரி ஒரு அரசியலுக்காக பண்ணுறத தவிர வேற ஒன்றும் இல்லை. எங்கள் தலைவருடைய புகழ் இந்திய அளவில் இருக்கு. அவர் உயர்ந்த ஒரு தலைவர், அவரை பற்றி இந்திய அளவில் எல்லோரும் பேசுகிறார்கள் என்றால் அது நல்லது தான் திரு KP முனுசாமி உள்ளிட்ட அதிமுகவினரே பார்க்குறாங்க. KP முனுசாமி அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, அதிமுக அவங்களுக்கு சொல்ல விரும்புறது, பாஜக ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களோட கூட்டணியில் இருந்தது சிவசேனா. அந்த சிவசேனாவை உடைத்தார்கள். அவங்ககிட்ட இருந்து பவரை ஆரம்பத்தில் சிவசேனா தான் முதலமைச்சராக இருந்தது, பறிச்சிட்டாங்க. சிரோன்மணி அகாலிதள் அவங்களோட கூட்டணியில் இருந்தது. இன்னைக்கு அது எந்த நிலையில் இருக்குன்னு நமக்கு தெரியும். அஸ்ஸாம் கண பரிஷத் எத்தனை தடவை அவங்க ஆட்சி பொறுப்பில் இருந்தது, இவங்களோட கூட்டணி சேர்ந்தாங்க. இப்போ அஸ்ஸாம் கண பரிஷத் இந்த தடவை எத்தனை தொகுதியில் போட்டியிட்டது, எங்கேயாவது ஜெயிச்சதா? நீங்கள் அஸ்ஸாம் கண பரிஷத் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டாக இருந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தவங்க. இவங்களோட கூட்டணி அதிமுக எதிர்நிலையில தான் இருக்கு. இப்ப பிஜேபியோட எந்த கட்டத்திலையும் கூட்டணி இல்லைன்னு விலகி வந்துட்டோம். இல்ல அவங்க சாதாரண உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன், இது திருதராஷ்டிர ஆலிங்கனம். நரேந்திர மோடி பாஜக ஆலிங்கனம் செய்த எந்த கட்சியாவது பொழைச்சிருக்கா, இன்க்ளூடிங் பாஜக? அது இப்போ நல்ல வேளை அவங்க சுதாரிச்சாங்க, அதனால 3 துண்டா 4 துண்டா போனதோட நிற்கிறாங்க. பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி மெஹபூபா முப்தி உங்களோட கூட இருந்தாங்க, என்னாச்சு அவங்க?
சமதா கட்சின்னு ஒன்று பீகாரில் இருந்ததுல என்னாச்சு? ஜனநாயக ஜனதா கட்சின்னு போன தேர்தலில் உங்களோட கூட்டணியில் இருந்த அந்த கட்சி ஹரியானாவில் இன்னைக்கு என்ன பாடுபட்டிருக்குன்னு தெரியுமா? நீங்கள் மணிப்பூர்லையும் கோவாலையும் நீங்கள் காங்கிரஸை விட குறைவான சீட்டு பெற்றிருந்தீங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 3 கட்சி, இங்கே ஒரு 2 கட்சி, 5 கட்சியோடு சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சிக்கு வந்தீங்க. அடுத்த தேர்தலில் அவங்கள யாரையாவது சேர்த்துக்கிட்டீங்களா நீங்கள்? அந்த கட்சியில் எத்தனை கட்சி இன்னைக்கு இருக்குன்னு தெரியுமா? மாயாவதி தானாகவே வெற்றி பெறுகிற நிலையில் இருந்தார். உங்களோட சேர்ந்த பிறகு 3வது நிலையா 4வது இதெல்லாம் தேசிய அரசியல்ல இருக்கக்கூடிய சூழல் சொல்றீங்க. அவங்க எம்ஜிஆரை புகழ்றாங்கன்னா தேசிய அளவில் அவர் சேருது அப்படின்னு ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? எம்ஜிஆரை இப்படித்தான் பலரையும் புகழ்ந்தார்கள். அந்த புகழ்ந்தவர்களை எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் என்று நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அனுபவத்திலிருந்து தானே சார் கத்துக்கணும். நீங்க இவர் புகழ்றாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா இவர் வருஷம் அவருக்கு மரியாதை. பிரதமர் மோடி அல்லது பாஜக தலைவருடைய புகழ்ச்சி என்பதை நீங்க புகழ்வது என்பதை அப்படி அவங்க நன்மதிப்போட எடுத்துடாதீங்கன்னு சொல்றீங்களா? அதிமுக சொல்றீங்களா? அப்ப எச்சரிக்கையோட பார்த்து தள்ளி நில்லுங்கன்னு சொல்றேன். நன்மதிப்போட எடுக்கலைன்னு சொல்ல. அது திருதராஷ்டிர ஆளுங்கன்னா அதுக்கு இதெல்லாம் இருக்கு. சிவசேனா இதே ஹிந்துத்துவாவை பேசின கட்சி, அவங்களே என்ன பாடுபடுத்துறாங்கிறத நான் சொல்றதுக்காக சொல்றேன். ரைட், பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் திரு மணிகண்டன் பொறுத்த முன்னாடி பொன்ராஜ் அவருடைய கருத்தை கேட்டு வர. மணிகண்டன், நீங்க எல்லாத்துக்குமே சேர்த்து பேசலாம். திரு பொன்ராஜ், எம்ஜிஆர் அவருடைய தீவிர ரசிகரும் கூட. நீங்க பலருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஆமா, அவர் ரொம்ப தீவிரமான ரசிகர். ஜெயலலிதா அவர்களோடு தேர்தல் பணியாற்றியவரும் கூட. இப்போ சொல்லுங்க, திரு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை தொடங்கி இன்னைக்கு கட்சி தொடங்கி வந்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் வரைக்கும் எம்ஜிஆருடைய புகழை இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது இந்த புகழ் மாலைகளுக்கு பின்னால் அவங்களுக்கு அரசியல் கணக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க? 108வது பிறந்தநாள் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு 108வது பிறந்தநாள். இந்த 108வது பிறந்தநாள் ஒவ்வொரு தமிழ் மக்களும், உலகெங்கு இருக்கக்கூடிய தமிழர்களும் எம்ஜிஆர் பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடுவது உண்டு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருந்து நேரடியா போறவங்க நேரடியா போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த கனகராஜ் கேட்டது மாதிரி கடந்த 10 ஆண்டுகள்ல எத்தனை வருடம் எம்ஜிஆரை புகழ்ந்திருக்கிறார். அவர் பாரத ரத்னா, அது ஓட்டுக்காக கூட போல வேணாம், பாரத ரத்னா எம்ஜிஆர். அப்ப பாரத ரத்னா எம்ஜிஆருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரா என்று கேட்டால் இதுவரைக்கும் இல்லை. இப்பொழுது நினைவு நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அது அரசியல் கணக்கை தவிர வேற எந்த கணக்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு புரட்சி தலைவர் என்று மக்களால் பாராட்டப்பட்ட எம்ஜிஆர் அவர்களை மோடியோட கம்பேர் பண்றது பண்ணி அவர் இவர்கள் அசிங்கம் தான் படுத்திருக்கிறாங்க ஒழிய இவர்கள் உண்மையிலேயே மோடிக்கும் எம்ஜிஆருக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. 1000 பேரை கோத்ரா வயலன்ஸ்ல இவர் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த வயலன்ஸுக்கு காரணமாக இருந்தவர் மோடி என்று இன்றைக்கு உலகமே சொல்லக்கூடிய நிலையில், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எம்ஜிஆர் மக்களை கொன்று ஆட்சிக்கு வரவில்லை. மக்கள் மனங்களை வென்றுதான் ஆட்சிக்கு வந்தாரே ஒழிய மக்களை கொன்று ஆட்சிக்கு வரவில்லை. எம்ஜிஆர் ஒரே தேர்தல். நான் சின்ன பிள்ளையில இருக்கும் போதும் எங்க ஊர்ல இந்த கிராமன்ஷிப் இருப்பாங்க.